நான் போன முறை வீடியோ போடுற நேரம் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் செக்ஷன் இங்கே தான் இருந்துச்சு. அப்போ நான் கிளியரா சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா, பிட்காயின் 100Kயும் பிரேக் பண்ணி ட்ரேட் ஆயிட்டுருக்கு. கிளியர் நான் இது 2யும் க்ளோஸ் பண்ணேன். உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடைசி ஒரு 4, 5 வீடியோலேயே மானிட்டர் பண்ணுற இந்த ஜோன் இதுதான். இங்கேனா எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு ப்ரைஸ் டார்கெட்டாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் செக்ஷனில் நான் இந்த லெவல்ஸுக்கு ப்ரைஸ் வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். இதுதான் எங்களோட டார்கெட்னு. சரி, அந்த டார்கெட்டில் தான் இப்போ கன்சிடரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் இது கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி கேண்டில் எதுவுமே க்ளோஸ் ஆகிருக்கல. டெய்லியில் உங்களுக்கு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இங்கே இந்த ஹை இருக்குது, இந்த ஹை கீழே இந்த லோஸ், இந்த ஹை இது ஹை இது லோ ஹை. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே எதுவும் டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆகி அவங்க எங்களுக்கு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் எதுவும் இருக்கா, அவங்க ஷார்ட் ட்ரேட் ஒன்றுன்ற வேணுமானு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 சைடும் விக்காக இருக்குது. நம்ம 4 ஹவர்லி சார்ட் போய்ட்டு பார்த்தோம்னா ஓ 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா இப்போயும் ட்ரெண்ட் வந்து பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைம் ப்ரைஸ் வைக்கிறதுக்கும் ஆனால் இந்த எக்ஸாக்ட் டைமுக்கு உங்களுக்கு இன்னும் ஷார்ட் கன் கேட்டுறாங்கன்னா ப்ரைஸ் டார்கெட் பண்ணலாம். உங்களுக்கு 95,698. ஓ இந்த ப்ரைஸ் டார்கெட் அதுவும் 93,657.6. இது 2 ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸாக வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா 1 ஹவர் போய்ட்டு பார்க்கணும். உங்களுக்கு கிளியரான என்ட்ரி ஒன்று 1 ஹவர் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஜோன் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக இப்போ ஒரு 1 வீக்கு மேலே நான் ட்ரா பண்ணி வச்சுட்டு இருந்துருவோம். இப்போ இங்கே உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு 15 மினிட்ஸ் எதுவும் கன்ஃபர்மேஷன் கேளுமான்னு. ஓ 15 மினிட்ஸில் இந்த லெவலில் நீங்கள் மார்க் பண்ணுங்க. இந்த லெவலில் உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணுங்கள். 98,257.1. இந்த லெவல் பிரேக் ஆகி திருப்பி 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று அப்வர்ட் மூமெண்டமில் வந்து இங்கே பாருங்கள் ரிஜெக்ஷன் ஆகுது. திருப்பி ரிஜெக்ட் ஆகுனா ஒரு கேண்டில் சரி இதில் இங்கே ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இங்கே ஷார்ட் டவுனுக்கு என்ட்ரு ஆகிடும். இது ஸ்டாப் லாஸாக வச்சு ஸ்டாப் லாஸ் இருக்கும் 99,837.1. அப்போ சரியாக கிளியராக விளையுங்க. இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று இந்த ப்ரைஸ் செக்ஷனுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். 98,271.7 98,257.1. இது கீழே 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று க்ளோஸ் ஆகி திருப்பி ப்ரைஸ் செக்ஷன் மேலே வர டைம் இந்த ரீடெஸ்ட் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஷார்ட் டர்ம் ட்ரெண்டுக்கு என்ட்ரு ஆகக்கூடியதாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து 99,837.1. ஸ்டாப் லாஸ் 99,837.1 சொல்லும்போது இந்த ப்ரைஸ் செக்ஷனுக்கு வந்தோன்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ரைஸ் செக்ஷனுக்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டில் ஒன்று க்ளோஸ் ஆகணும். ப்ரைஸ் செக்ஷன் க்ளோஸ் ஆன பிறகு உங்களுக்கு அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகக்கூடியது மாதிரி இருக்கும். நாங்கள் எத்தீரியம் பார்த்தோன்னா எத்தீரியமும் நான் கடைசி ஒரு 7-8 வீடியோவில் நான் பேசி தருவோம். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரைஸ் டார்கெட்டில் எங்களுக்கு ஹிட் ஆகிருக்கு. நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ரொம்ப நாள் சொல்லிட்டு 4,002.7 லெவல் மானிட்டர் பண்ணிருக்கு சொல்லி இந்த ப்ரைஸ் செக்ஷனில் எங்களுக்கு லாங் என்ட்ரு ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. இது டார்கெட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது பிட்காயின் மாதிரியே. இப்போ இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளியராக 4 ஹவர்லில் இது ஹை இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும். பேரிஷ் டைவர்ஜன்ஸ் ஒரு கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மானிட்டர் பண்ணிருக்கு இந்த ப்ரைஸ் செக்ஷனையும். இது என்னன்னா 1 ஹவர் சேனல் 1 ஹவர்லாம் பேரிஷ் டைவர்ஜன்ஸ் எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஆனால் இப்போ மானிட்டர் பண்ணுறதுக்கு இங்கே எதுவும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். 15 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் எங்களுக்கு இப்போதைக்கு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் இல்லை. ஆனால் இங்கே மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே மானிட்டர் பண்ணுறதுங்க. இன்கேஸ் இங்கே உங்களுக்கு கிளியராக ப்ரைஸ் செக்ஷன் திருப்பி வந்து உங்களுக்கு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் மானிட்டர் பண்ணுறது ஷார்ட் ஒன்றுக்கு என்ட்ரு ஆகணும்னு. ஆனால் பிடிசி உங்களுக்கு 100% ஷார்ட் ஒன்றுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. எத்தீரியம் வேறு ப்ரைஸ் டார்கெட்ஸ் பிசிஆர் 4 ஹவர்லி நம்ம டெய்லி சார்ட் டெய்லிலையும் அது கன்சிடர் பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ப்ரைஸ் செக்ஷன் மானிட்டர் பண்ணுறீங்க. நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஒன்று எடுக்க இருந்தால் இப்போதைக்கு எந்த கன்ஃபர்மேஷன் இல்லை. ஷார்ட் ஒன்றுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் எதுவும் இல்லை 4 ஹவர்லியை தவிர.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செய்யும்போதே நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு விளங்குதுங்கண்ணே இந்த லெவல் எக்ஸாக்ட்லி அந்த ப்ரைஸ் செக்ஷனுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் ஆகலை. ஓ நீங்கள் எத்தீரியம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு ஷார்ட் ரேட் என்ட்ராவது கன்சிடர் பண்ணலாம். பிட்காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி மேலே ரீடெஸ்ட் வர நேரம் உங்களுக்கு ஷார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். வேறு நிறைய இப்போ பிட்காயின் வந்து ரொம்ப பெரிய பம்பில் இருக்கனால நான் நினைக்கிறேன் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி இன்னொரு மேஜர் கிராஷ்க்கு வர முன்னுக்கு அப்போ இந்த சீசன் தான் உங்களுக்கு ஆல் காயின்ஸில் எல்லா கேபிட்டல் டபுள் பண்ணக்கூடிய சீசன். அப்போ நீங்கள் ஆல் காயின்ஸ் உங்களுக்கு மானிட்டர் பண்ணுறங்க எதுவும் வீக்லி சப்போர்ட் ஜோன்ஸ்க்கு எதுவும் வருதா, அந்த வீக்லி சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு பை பண்ணி டபுள் பண்ணிடுமா, லிட்டில் லேடி பேர்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிடுமா, அப்படி இல்லை உங்களுக்கு கேபிட்டல் டபுள் பண்ணி திருப்பி இன்னும் பிட்காயின் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிடுமா, அந்த ப்ரைஸ் மானிட்டர் பண்ணுறங்க. மெயினாக செயின் லிங்க், சொலோனா, எக்ஸ்ஆர்பி எல்லாம் 400% அப்பில் இருக்குது. நீங்கள் ஆல் காயின்ஸு இப்போ கன்சிடர் பண்ணுற டைம் வேணால் இப்போ ஆல் சீசன் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட்லி அடுத்த Q1 2025 Q1 ஃபுல்லாக உங்களுக்கு ஆல் சீசனாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் இதில் ட்ரேட் பண்ணுற மாதிரி அதில் ஸ்பாட்டில் பை பண்ணி செல் பண்ணுறதுக்கான சரியான லெவல்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதுலேயும் மார்க் பண்ணுறேன். ஸ்பாட்டில் என்னென்ன காயின்ஸ் வாங்கி ஹோல்ட் பண்ணி அட்லீஸ்ட் 50-60% ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய மாதிரி. வேறு எதுவும் டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.